ஏன் வரல? எதுக்கு அழுவுறீங்க? மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கிறேன். ஹலோ ஹஸ்பண்ட் சார். மாரி, ஒரு சந்தோஷமான விஷயம் மாரி. சந்தோஷமான விஷயமா? என்ன விஷயம் ஹஸ்பண்ட் சார்? நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி தாராமாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? அவங்களும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இப்ப அம்மா என் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே அவங்கள கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு வரேன். ஹலோ ஹலோ மாரி, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன் ஹஸ்பண்ட் சார். சரி, நான் அம்மாவோட வரேன். அம்மாவை வரவேற்க எல்லாம் ரெடியா இருங்க. ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்கணும். அவங்கள பார்த்தா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. நான் போன வச்சிடுறேன். அம்மா வாங்கம்மா, சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா வாங்கம்மா. என்னவா இருக்கும்? தெரியலையே. என்ன மாறி? சூரிய மாமா என்ன சொன்னாரு? தாராத்த மாதிரி ஒருத்தவங்கள பாத்திருக்காருன்னு சொன்னேன்ல, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராராம். தாரா அத்தை மாதிரியேவா இல்ல தாரா அத்தையேவா? அவங்க தான் இறந்துட்டாங்களே. நாங்க தானே போய் அவங்கள புதைச்சிட்டு வந்தோம். அப்புறம் எப்படி? ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுல இவங்க ஒருத்தரா இருக்கலாம்ல. சார், தாராவை பத்தி மாறிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? தாரா சாவுல மர்மம் இருக்கிறதா மாறி சந்தேகப்படுறாங்க. தாரா சாவுல சந்தேகமா? என்ன சார் சொல்றீங்க? நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் தாரா இறந்து போனது நிஜம். ஆனா சூர்யா காசில தாரா மாதிரியே ஒருத்தங்களை பார்த்திருக்காரு. அவங்கள கூட்டிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வர போறாரு. சூர்யா கூட வர்றது தாராவா இருக்குமோன்னு நினைச்சு மாறி சந்தேகப்படுறாங்க, பயப்படுறாங்க. எனக்கு என்னமோ மாறி சந்தேகப்படுறது, பயப்படுறது எல்லாமே சரிதான் தோணுது சார். என்ன சொல்றீங்க செண்பகவல்லி? நான் தான் தாராவை அடக்கம் பண்ண இடுகாடு வரைக்கும் போய் தோண்டி பார்த்துட்டு வந்துட்டேனே. ஆனா எதையும் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கிறது தான் உண்மைன்னு சொல்லுவாங்க. மாறி நினைக்கிற மாதிரி தாரா சாதாரண ஆள் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிற கோழையும் இல்ல. சரி, நாளைக்கு காலையில சூர்யா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு இல்லையா? அப்ப நாம போய் நேர்ல பார்த்து ஒரு முடிவு பண்ணுவோம். சரிங்க சார். சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தேவியம்மா, எங்க குழப்பத்தை தீர்த்து வைப்பீங்கல்ல? அப்பாடா, விளக்கேறி.
ஐயோ விளக்கடைஞ்சு போச்சே. அப்போ வரப்போறது என் சிஸ்டர் தான். சித்தப்பு ம். அங்க ஜன்னல்ல திறந்திருக்கு. காத்துல கூட விளக்கு அணைஞ்சிருக்கலாம்ல. ஓ, ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும். காத்துல தான் விளக்கு அணைஞ்சிருக்கும். அப்படி கூட இருக்கலாம். ஆ. ஜன்னலை சாத்திட்டு வா சங்கரபாண்டி. போங்க போங்க. காத்துலதான். ஆஹா, என்னது இப்படி போய் காத்தடிக்குது? அப்பாடா, சாத்தியாச்சு பார்வதி சிஸ்டர். இப்ப இப்ப ஏத்து மாதிரி. விளக்கு இப்பதான் அணியாம எரியுது. அப்போ வரப்போறது மாயாதான்னு நம்ம தேவியத்தையும் சொல்லியாச்சு. தேவி சிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும். வாங்க, நல்லா விளக்கு எரியட்டும். வரப்போறது மாயா. போல போல போல